அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு 1க்கு 4க்கு அதிபதியானவர் 8ஆம் வீட்டில் குரு வக்ரம். டிசம்பர் 5க்கு மேலே மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்துக்கு போகும்போது ராசியை பார்க்குறார். அதே மாதிரி ராசியை பார்க்கும்போது 7ஆம் வீட்டை பார்க்குறார். அதே போல் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாகிய இந்த துலாத்தை பார்க்கிறார். இப்போ கடகத்தில் இருக்கிற வரைக்கும் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். விரயங்கள் தவிர்க்கப்படும். பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மை, படிப்புக்காக இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம், கல்யாணத்துக்காக இருக்கலாம், இந்த மாதிரி சுப செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே போல் தனுசு ராசி நேயர்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கே, நமக்கு 8ஆம் வீடுனாலே அது ஒரு மைனஸ் ஆச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குது. அப்போது 2ஆம் வீடுன்றது தனம், வாக்கு, குடும்பம், கல்வி, சாப்பாடு எல்லாம், அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். வருமானம் வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். வருமானம் வரும், கவலையே படாதீங்க. என்னடா வருமானம் வராமல் போயிடுமேன்னு நினைக்காதீங்க. 4ஆம் வீட்டை பார்க்குது. அப்போ தொழில் விருத்தி அடையும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். அதீதமான பலன் கிடைக்கும். கவலையே படாதீங்க. தனுசு ராசிக்காரெல்லாம் 10 வருஷ காலம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரீங்க. குரு உங்களுக்கு நல்லதை செய்யும், கவலைப்படாதீங்க. தொழில் விருத்தி, தன விருத்தி, சகல விருத்தியும் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். நன்றி, வணக்கம்.